ஹலோ எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக போக கொஷின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பத்தியில் உள்ள அடுக்கு தொடரை தேர்ந்தெடு. இந்த பத்தியில் எந்த அடுக்கு தொடர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுக்கு தொடர் அப்படின்னா ரிப்பீட்டாக ஒரு வார்த்தை மறுபடியும் வரணும். சரிங்களா? இப்போது மீண்டும் மீண்டும் இங்கே பாருங்கள், இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாக ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு, அப்போ மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறத அடுக்கு தொடர். இப்போ ஆன்சர் சி. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? பாருங்கள், அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. அப்போது ஏதான் ஆன்சர். பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெய்த மழை அப்படின்னு முடிஞ்சாலே அது பெயரச்சம். அடுத்து நெருப்பு டேஷ்போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவி உருவான போது நெருப்பு பந்து போல், இங்கே பாருங்கள், நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. அப்போது நெருப்பு பந்து, சி தான் ஆன்சர். உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருதுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக உள்ளீடு தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு ஓர் இல்லாத கொஷினே இல்லை, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் உயிரெழுத்து அப்படின்னா ஓர் அப்படின்னு வரணும், உயிர்மை அப்படின்னா ஒரு அப்படின்னு வரணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஓர் இனிய நகரம். சரிங்களா? சரியாக அமைந்த தொடர்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓர் இனிய நகரம், அடுத்து ஒரு இனிய நகரம், ஒரு நகரம், ஓர் நகரம். ஆன்சர் சி, ஒரு நகரம். அதுதான் கரெக்டு. ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இங்கே உயிரெழுத்து தான் வந்திருக்கு, அப்போ ஓர் அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் சரி தானே. இப்போ ஆன்சர் ஆனால் சி தான் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் ஒரு ஓர் அமைந்த சரியான தொடர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். சரிங்களா? அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, உயிர்மைக்கு முன்னாடி பாட்டி. சரிங்களா? உயிருக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. இப்போ ஆன்சர் ஏ தான் சரி. நெக்ஸ்ட்டு சரியான வகையில் அமைந்த தொடர். ஒரு ஊரில் ஒரு ஏரி இருந்தது. சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரணும், அப்போ இது தப்பு. அடுத்து இதை பாருங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் பி தான் சரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வித்து அப்படின்னா விதை, ஈன அப்படின்னா பெற, வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், கலை அப்படின்னா வேண்டாத செடி. இப்போ ஆன்சர் ஏ. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. முகில் அப்படின்னா மேகம், சேகரம் கூட்டம், காலன்னா யமன், கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சரிங்களா? இப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. சரிங்களா? 4, 1, 2, 3. அப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு பொறுத்தக கேட்டிருக்காங்க. மங்கம் அப்படின்னா கப்பல், நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், எல்னா பகல், உரு அப்படின்னா அழகு. இப்போ 2, 4, 1, 3. ஆன்சர் சி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, விண்மீன்கள் வானில் தோன்றியது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். ஆன்சர் ஏ. ஏன்னா மேகங்கள் அப்படிங்கிறது பன்மை, கொண்டன அப்படிங்கிறது பன்மையிலும் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது ஏ தான் வரணும். நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது பழம் அல்ல, இது பழம் அன்று, இவை பழம் அன்று, இவை பழங்கள் அன்று. சரிங்களா? இப்போ சரியான தொடர் எதுங்க இருக்காங்க. இது பழம் அன்று, பழம் அப்படிங்கிறது ஒருமை, அன்று அப்படிங்கிறதும் ஒருமை. இப்போ ஆன்சர் இதுதான் வரும், பாம்பை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். கதிரவன் காலையில் உதித்தன, கதிரவன் காலையில் உதித்தது, கதிரவன் காலையில் உதித்தால்
உதித்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கதிரவன் அப்படிங்கிறது அக்ரிணை சரிங்களா, அப்போது அது உதித்தது அப்படின்னு தான் வரணும். ஒருமையும் கூட சரிங்களா. அப்போ கதிரவன் காலையில் உதித்தது. இப்போ ஆன்சர் சி. பணம் காணாமல் போனது, இது எந்த தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், பணம் காணாமல் போனது இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். எதிர்மறையும் இல்லை, தன்வினை இல்லை, செய்வினையும் இல்லை சரிங்களா. பணம் காணாமல் போனது இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. எண்ணெய் இமயமலையின் உயரம், இது எவ்வகை தொடர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினா தொடரா, கட்டளை தொடரா, உணர்ச்சி தொடரா, செய்தி தொடரா சரிங்களா. ஸோ ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இது வந்து உணர்ச்சி தொடர். அடுத்து கூட்டப்பெயரை தெரிவு செய்க. வைக்கோல் குவியலா, மூட்டையா, போரா, பொதியா. வைக்கோல் அப்படிங்கிறது போர். அடுத்து கூட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யானை வந்து மந்தையா, குழுவா, கூட்டமா, நிறையா. யானை கூட்டம் சரிங்களா, யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின் வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னே கூட்டம் அப்படின்னு போட்டுறக்கூடாது சரிங்களா. பொருந்தாத கூட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொகுதி, மன்றம், கூட்டம், மந்தை சரிங்களா. பொருந்தாத கூட்டப்பெயர்னா மந்தை. அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாளிகையின் அடுக்குகளா, சாளரமா, கூரையா, வாயிலா. மாளிகையின் அடுக்குகள் சரிங்களா. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர் கேட்டிருக்காங்க. குருளை, பரல், குட்டி, கன்று சரிங்களா. புலியின் இளமை பெயர் பரல். ஆன்சர் சி.